அன்னைக்கு ஒரு நாள் சொந்தக்காரங்க வீட்டில் டின்னர் கூப்பிட்டுருந்தாங்களா. சொந்தக்கார வீடுனாலே சோக்கா கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் டிப் டாப்பா ரெடி ஆகிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட போலாம் ரைட்னு கிளம்பிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மிக்கி பஸ் பொம்மை போட்டு ஒரு அட்ராக்டிவா ஒரு பிக்சர் இருந்தது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தோம்னா மேங்கோ ஸ்டஃபிங் வச்சு ஜோலி பீன் சொல்லிட்டு பேர் சொல்லி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. டேஸ்ட் சுமாராக இருந்தாலும் ஒரு கிரன்ச் கிடச்சிட்டு நேராக நெக்ஸ்ட் ஹைப்பர் மார்க்கெட் போயிட்டேன். கைக்கு கிடைச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் அள்ளி போட்டு நான் நேராக பில்லிங் போனா அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் கியூல நிற்கிறாங்க. அடங்கப்பா இங்கேயுமாடா கியூ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளு 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 தள்ளுன்ட்டு நானும் ஒரு வழியா பில்லிங் கிட்ட போயிட்டேன். பில்லிங் போயிட்டு ஒவ்வொரு திங்ஸா வச்சுட்டு பில்லு போடுமான்னு சொல்லிட்டு கேட்டா அந்தம்மா கவருக்கு காசுங்குது. அது சரி ஒரே கவர்ல எல்லாத்தையும் போட்டு கொடுன்னு பேக் பண்ணிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். என் டிராவல் கதையை கேட்டுட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். டின்னர் கூப்பிட்டதுக்காக நேரா சாப்பிட தான் வருவீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்க்குற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா நாங்க 10 மணிக்கு தானே ரீச் ஆனோம். சரின்னு போன உடனே பந்தியை விரிச்சிட்டாங்க. சரி சரி போடுங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஐட்டமா அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.